Next exercise 1.2ல first sum பாருங்க. Find the rank of the following matrices by minor method. கொஸ்டினில் இந்த மாதிரி மைனர் மெத்தட்னு கொடுத்துட்டாங்கன்னா நாம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை மைனர் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். சும்மா எதுவுமே கொடுக்காம ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் எந்த மெத்தட் ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மைனர் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 5 சப்டிவிஷனில் இருக்க மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ரேங்க் என்னவாக இருக்க சான்ஸ் இருக்குது? ரோ ஆஃப் ஏ, இது கிவன் மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப், அதோட ஆர்டர் வந்து 2x2 தானே. ஸோ இதில் மினிமம் வேல்யூனா ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2ஆக தான் இருக்கும். ஸோ 2ஆக இருக்கும் ஆர் 2ஐ விட கம்மியாக இருக்கும். இப்போ 2ஆக இருக்குதான்னு செக் பண்ணலாமா? இப்போ அந்த 2x2 மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்துக்குவோம். 2x2 மேட்ரிக்ஸோட 2 -4 -1 2 இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். மைனர் மெத்தட் தானே கொஷினில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மில். ஸோ மைனர் மெத்தட் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு, மைனர் மெத்தட்னாலே நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 2 செக் பண்ணுறதுக்கு 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் பார்க்க போகிறோம். 2 2s are 4 -1 4 is 4 which is equal to நமக்கு 0 கிடைக்குது. 0 கிடைக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது, இதில் இருக்க 2x2 மேட்ரிக்ஸ் இது மட்டும்தான், வேறு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அதோட டிட்டர்மினன்டே 0 வருதுன்னா நிச்சயமாக ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 2ஆக தான் இருக்கும். ஏன்னா வேறு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து செக் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0னா கண்டிப்பாக 2ஆக இருக்காது. ஸோ அப்போது எப்படி இருக்கும்? ரோ ஆஃப் ஏ நிச்சயமாக லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். 1 இருக்கும் ஆர் 1ஐ விட கம்மியாக இருக்கும். இதில் நான்-0 ரோஸ்லாம் இருக்குல்ல, நான்-0 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதில் நான்-0 எலமெண்ட் தான் இருக்குங்கிறனால கண்டிப்பாக 0ஆகவும் இருக்காது. ஹென்ஸ் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ஆக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் இது 1ஐ விட கம்மியாக 0வாக இருக்காது அப்படின்னா இதில் நான்-0 எலமெண்ட்ஸ் கிடையாது. எல்லாமே நான்-0 எலமெண்ட்ஸாக தான் இருக்குது, 0 எலமெண்ட்ஸ் இல்லை. நான்-0 எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நிச்சயமாக ரோ ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். சின்ஸ் என்ன எழுதிக்கோங்க, சின்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் non-zero elements, therefore row of A not is equal to 0. 2ஆகவும் இருக்காது 0ஆகவும் இருக்காதுன்னா hence rank of the given matrix row of A is equal to 1 தான். next second subdivision பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் ரோ ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்? ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப், இதோட ஆர்டர் வந்து 3x2. ஸோ 3 2. இப்போ இந்த ரெண்டில் மினிமம் என்ன? 2 தானே. ஸோ அப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2ஆக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 2ஆக இருக்கலாம் ஆர் 2ஐ விட கம்மியாக இருக்கலாம். 2ஆக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இதிலிருந்து எடுப்போம். இப்போ இதிலேருந்து 2x2 மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா? எடுத்து அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி பாருங்கள். -1 3 4 -7 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்? விச் இஸ் ஈக்குவல் டு 7 -4 3s are 12 which is equal to -5. ஸோ நாட் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்குது. நான்-0 தானே கிடைக்குது, ஆர்டர் 2ல் தான் நான்-0 கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. 2x2 மேட்ரிக்ஸில் தான் நமக்கு 0 கிடைக்கல. ஸோ அப்போது 2 தான் இதோட ரேங்க்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இதில் வந்து நம்ம சப்போஸ் இதில் 0 வந்துச்சுன்னா இன்னொரு 2x2 ரோ மேட்ரிக்ஸ் வந்து இதில் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த 2x2 மேட்ரிக்ஸ்லேயே நமக்கு நான்-0 எலமெண்ட் தான் கிடச்சிச்சு. நான்-0ன்னு வந்துருச்சுனாலே எந்த ஆர்டருக்கு நான்-0 வருதோ அதுதான் அதோட ரேங்க்கு. ஸோ இது ஆர்டர் 2. ஆர்டர் 2னா 2x2 மேட்ரிக்ஸில் தான் நான்-0 வருது. ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 2x4 மேட்ரிக்ஸ். ஸோ ரோ ஆஃப் ஏ எப்படி தான் இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2 4. 2 4ல் மினிமம் என்ன? 2வா? ஸோ ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும். ஸோ 2 ஆர்
அதை விட கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2வாக இருக்குமான்னு செக் பண்ணலாமா? அப்போ இதில் இருக்கிற ஒரு 2x2 மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன். 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். 1 -2 3 -6. இதோட டிட்டர்மினன்ட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் என்ன வரும்னு பாருங்கள். 1 6 is 6 -6 minus 3 2s are 6. ஸோ minus of -6 plus 6 வந்துடும், which is equal to 0 வருது. இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு 0 வருது. இதில் வேறு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் 2x2 மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன். அது என்ன அப்படின்னா 2 -1 -6 -3. இந்த 2x2 மேட்ரிக்ஸை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் பாருங்கள். 2 3s are 6 -6 minus 1 6 is 6. இது வந்து ப்ளஸ் 6 தான் இருக்கும். ஸோ 6 இங்கே சரிங்க -2 இருக்குல்ல, -2. அப்போ இங்கே ப்ளஸ் 6 வரும். 2 3s are 6 ப்ளஸ் 6 வரும். இங்கே -2 இருக்கிறதுனால -2 போட்டிருக்கேன். -2 -1 -6 -3. ஸோ இது 6 -6 which is equal to 0. அகைன் நம்மளுக்கு 0 தான் கிடைக்குது. இப்போ இதில் வேறு ஏதாவது 2x2 மேட்ரிக்ஸ் சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து செக் பண்ண போகிறோம். -1 0 -3 1 is equal to -1 -0 which is equal to -1 not is equal to 0 வந்துருச்சா? ஸோ ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் தான் not is equal to 0 வருது. இந்த ரெண்டு 2x2 மேட்ரிக்ஸ்லேயும் 0 வந்தாலும் ஏதாவது ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் நான் 0 வந்தால் போதும், அதோட ரேங்க் வந்து 2ன்னு சொல்லிக்கலாம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸில் தான் இது not is equal to 0 வருது. ஹென்ஸ் த ரேங்க் ஆஃப் த given மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் A is equal to 2. இந்த given மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2. ஃபோர்த் சப்டிவிஷனில் இருக்க given மேட்ரிக்ஸை நம்ம A is equal to எடுத்துக்கிறோம். ஸோ ரோ ஆஃப் A less than or is equal to minimum of, இதோட ஆர்டர் என்ன, 3x3. ஸோ minimum of 3, therefore row of A, rank of the given matrix A less than or is equal to 3ஆக தான் இருக்கும். ஸோ 3ஆக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு அந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கே நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். 1 -2 3 2 4 -6 5 1 -1. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேணும் அப்படின்னா which is equal to எனி ரோ ஆர் எனி காலம் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். 1 அதோட மைனர் மேட்ரிக்ஸ் என்ன, இந்த 1 இருக்க ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா 4 -6 1 -1 -2 இன்ட்டு செகண்ட் எலமெண்ட் இந்த ரோ அண்ட் காலம் போயிட்டுனா 2 -6 5 -1. நெக்ஸ்ட்டு +3 இன்ட்டு இந்த ரோ அண்ட் காலம் போயிட்டுனா 2 4 5 1 which is equal to 1 into 1 4 is 4 -4 minus 1 6 is 6 -6 -4 minus of -6 plus 6 ஆயிடும். +2 minus plus 1 2 is 2 minus 6 5 are 30 2 minus வர்றதுனால ப்ளஸ் ஆயிடும். +3 into 1 2 is 2 minus 5 4 are 20 is equal to 1 into 2 plus 2 into 28 plus 3 into minus 18 which is equal to 1 2 is 2 plus 2 into 28 56 minus 3 into 18 54 plus minus so which is equal to 2 இந்த ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கா. ஸோ 2 plus 56 58 minus 54 is equal to 4 not is equal to 0 வந்துருச்சு. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு not is equal to 0 வருதா. ஸோ ஆர்டர் 3ஆக இருக்கும்போது not is equal to 0 வருது. ஹென்ஸ் the rank of the matrix A is equal to 3. இது சப்போஸ் is equal to 0 வந்ததுனா தான் 3 இல்லைன்னு நம்ம 2 செக் பண்ணணும். not is equal to 0 வந்துச்சுன்னா இதோட ரேங்கே 3 தான். இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம ரோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப், இதோட ஆர்டர் என்ன 1 2 3 × 4
3 cross 4. ஸோ இதோட மினிமம் வேல்யூ என்னது? ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ 3 இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற 3 cross 3 மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறோம். எதில் ஃபஸ்ட் நமக்கு நான் ஜீரோ வருதா இல்லை எல்லாமே ஜீரோ வருதா அப்படின்னு பார்க்கணும். இதில் இருக்க ஃபஸ்ட்டு 3 cross 3 மேட்ரிக்ஸுக்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிப்போம். 0 1 2 0 2 4 8 1 0. இந்த ஃபஸ்ட்டு 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு டிடர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கலாமா? 0 இன்ட்டு நீ இந்த ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸ் போட்டாலும் உனக்கு 0 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு 0 மல்டிபிள் போகும்போது நமக்கு 0 தான் வருங்கிறனால அந்த மைனர் மேட்ரிக்ஸை நான் எழுதலை, ஸ்ட்ரைட்டாகவே 0 போட்டுட்டேன். செகண்ட் எலமெண்ட் 1, இந்த ரோ அண்ட் இந்த காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 0 4 8 0 0 4 8 0. நெக்ஸ்ட்டு +2 இன்ட்டு இந்த 2 இருக்கிற எலமெண்ட்டோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 0 2 8 1 which is equal to 0 -1 into 0 minus 8 4s are 32 plus 2 into 0 minus 8 2s are 16 which is equal to 0 தானே விட்டுருவோம். -1 into -32 plus 2 into -16 -1 -32 plus 32 plus 2 into -16 -32. ஸோ which is equal to 0 வந்துடும். which is equal to ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுத்தோம், அதுக்கு நம்மளுக்கு 0 வருது. பட் இதில் வந்து இன்னொரு 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் இதில் இல்லை, பாசிபிள் 3 cross 3 மேட்ரிக்ஸ் இன்னொன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்து பார்ப்போம். அதோட டிடர்மினன்ட் பார்ப்போம். 1 2 1. இந்த காலம் 2 காலம் 3 காலம் 4 எடுத்துக்கிறேன். 2 4 3 8 1 0 2 1 0 2. இதோட டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதோட டிடர்மினன்ட் வேல்யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். 1 இருக்க ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 4 3 0 2 -2 இன்ட்டு 2 இருக்கிற ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 2 3 1 2 2 3 1 2. நெக்ஸ்ட்டு +1 இன்ட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 2 4 1 0 2 4 1 0 which is equal to 1 into 4 2s are 8 minus 0 minus 2 into 4 minus 3 plus 1 into 0 minus 4 which is equal to 1 into 8 minus 2 into 1 plus 1 into minus 4 is equal to 8 minus 2 minus 4. 8 minus 6 is equal to 2. Not is equal to 0 வருது. ஸோ இதோட வேல்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. நாட் இஸ் ஈக்குவல் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கே நமக்கு என்ன வந்துருச்சுன்னா நாட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஹென்ஸ் ஆர்டர் 3 இருக்கும்போது நாட் இஸ் ஈக்குவல் டு வந்ததுனால ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 cross 3 மேட்ரிக்ஸில் தான் நமக்கு என்ன வந்துச்சு? நாட் இஸ் ஈக்குவல் டு 0 வருது. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3. சப்போஸ் இதுலேயும் நமக்கு 0 வந்துச்சுன்னா இதில் வேறு பாசிபிள் 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுப்போம். எல்லா 3 cross 3 மேட்ரிக்ஸையும் செக் பண்ணிவிட்டு தான் இதோட ரேங்க் என்னங்கிறதுக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஸோ இதில் 5 சப்டிவிஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 5 சப்டிவிஷன்ஸ்லேருந்து அந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மைனர் மெத்தட் அப்படின்னாலே ரோ ஆஃப் ஏ என்ன வேல்யூவாக இருக்கும்னு ஃபஸ்ட் நம்ம கெஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இப்போ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குங்கிறனால நம்ம 3லேருந்து செக் பண்ணுவோம். 3 செக் பண்ணணும்னா ஆர்டர் 3 இருக்க மேட்ரிக்ஸ் எடுக்கணும். 3 cross 3 மேட்ரிக்ஸ் இதில் இருக்க பாசிபிள் 3 cross 3 மேட்ரிக்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு போகணும். 3லேயே நான் 0 வந்துச்சுன்னா அதோட ரேங்க் 3. சப்போஸ் எல்லா 3 cross 3 மேட்ரிக்ஸுமே 0 வந்துச்சுன்னா தான் 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு போகணும்.